இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு யுத்தம் நடந்துட்டே இருக்கு. அந்த யுத்தம் வெளியில எங்கேயோ நடக்கல, மனிதர்களோட ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு துடிப்புகள்லையும் நொடிக்கு நொடி நடந்துட்டு தான் இருக்கு. இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் பின்னாலையும் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு வேதாந்தங்கள் சொல்லுது. ஆனா அந்த ரகசியத்தை உடைச்சு தன்னைத்தானே உணர்றதுக்கான தகுதி எல்லாருக்கும் கிடைச்சிடுதா? ஒரு சராசரி மனுஷன் காலையில விடியறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் எதை நோக்கியோ ஓடிக்கிட்டே இருக்கான். அவனோட அந்த ஓட்டத்துல அவன் சேர்த்து வைக்கிற விஷயங்கள் அவனை காப்பாத்துமா, இல்ல அவனுக்குள்ள இருக்கிற குணங்கள் அவனை காப்பாத்துமா? இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்கிறப்போ ஒரு விஷயம் புரியும். எல்லாமே ஒரு ஒழுங்குமுறையில இயங்குது. அந்த ஒழுங்குமுறைக்கு தகுந்த மாதிரி மனித மனசும் மாறணுங்கிறது தான் பிரகிருதியோட விதி. ஆனா தடம் மாறிப்போற மனசுகளை சரியான பாதைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு உன்னதமான போதனை தேவைப்படுது. குருக்ஷேத்திர யுத்த பூமியில அர்ஜுனன் திகச்சு நின்னப்போ அவனோட தேரை நிறுத்தி பரமாத்மா கிருஷ்ணர் கொடுத்த அந்த பேரொளிதான் பகவத்கீதை. அதோட 16வது அத்தியாயமான தைவாசுர சம்பத் விபாக யோகம் மனுஷங்களோட குணங்களை 2ஆ பிரிச்சு காட்டுது. ஒன்று தெய்வீக குணம், இன்னொன்று அசுர குணம். இதில் முதல் ஸ்லோகமே ஒரு மனிதன் எப்படி தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு புனிதனா மாறணுங்கிற அஸ்திவாரத்தை போடுது. ஸ்ரீ பகவானு வாச்ச அபயம் சத்வ சம்சுத்திர் ஞான யோக விவஸ்திதிஹி தானம் சத்தமஸ்ச யக்ஞஸ்ச ஸ்வாத்தியாயஸ்தப ஆர்ஜவம். இந்த முதல் ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற முதல் வார்த்தை அபயம், அதாவது அச்சமின்மை, பயமில்லாத ஒரு நிலை. இந்த உலகத்துல மனுஷனை ஆட்டி படைக்கிற ஆக பெரிய எதிரி எதுன்னு கேட்டா அது மரண பயமோ நஷ்ட பயமோ கிடையாது. தனக்கு என்ன நடக்குமோங்கிற அந்த அனிச்சயமான பயம்தான். பயம் இருக்கிற இடத்துல எந்த ஒரு நல்ல காரியமும் முளைக்காது. ஒரு விதைய மண்ணுக்குள்ள போடுறப்போ அது இருட்ட பார்த்து பயந்தா செடியா முளைக்க முடியுமா? பாறையை துளைச்சிக்கிட்டு வர்ற ஒரு வேருக்கு பயம் இருந்தா அது பூமியை தாங்கி பிடிக்க முடியுமா? பயம்ங்கிறது ஆன்மாவை அரிச்சு தின்ன போற ஒரு கரையான். அந்த பயத்தை எப்போ ஒருத்தன் முழுசா ஒழிக்கிறானோ அப்பதான் அவனுக்குள்ள தெய்வீகத்தோட முதல் புள்ளி ஆரம்பிக்குது. ஆனா இந்த அச்சமின்மை எப்படி வரும்? சும்மா வீம்புக்கு எனக்கு பயம் இல்லைன்னு சொல்றது வீரம் கிடையாது. தன் ஆன்மா அழியாதது. நடக்கிற எல்லாமே அந்த பரம்பொருளோட இச்சைப்படிதான் நடக்குதுங்கிற அந்த பேரறிவும் பேரமைதியும் வர்றப்போதான் உண்மையான பயமின்மை பிறக்கும். எதையும் எதிர்கொள்ள தயாராயிருக்கிற அந்த மனநிலை தான் தெய்வீக குணத்தோட முதல் அடையாளம். அடுத்தோட பகவான் சொல்றது சத்வ சம்சுத்தி, மன தூய்மை. உடம்ப அழுக்கு போக குளிப்பாட்டி சுத்தமா வச்சுக்கலாம், ஆடம்பரமான துணிகளை போட்டு மறைச்சுக்கலாம். ஆனா மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கை எப்படி துடைக்கிறது? குரோதமும் பொறாமையும் வஞ்சகமும் தேங்கி போயிருக்கிற ஒரு மனசு எவ்வளவுதான் ஆன்மீக வேஷம் போட்டாலும் அது புனிதமடையாது. ஒரு பாத்திரத்துல விஷம் இருக்கிறப்போ அதுல நீங்க எவ்வளவு தூய்மையான பாலை ஊத்துனாலும் அதுவும் விஷமாதான் மாறும். அதுபோல அகத்தூய்மை இல்லாத எந்த ஒரு வழிபாடும் எந்த ஒரு செயலும் வீண்தான். எண்ணங்கள்ல கள்ளம் கபடம் இல்லாம ஒரு குழந்தையோட மனசு மாதிரி நிர்மலமா இருக்கிறது தான் இந்த மன தூய்மை. எப்போ ஒருத்தனோட அகம் சுத்தமாகுதோ அப்போ அங்கே இறைவனோட பிரகாசம் தானாவே குடியேறிடும். மூணாவதா வர்றது ஞான யோக விவஸ்திதிஹி, ஆன்மீக ஞானத்துல நிலைச்சு நிக்கிறது. வெறும் புத்தகங்களை வாசிச்சுட்டு 4 தத்துவங்களை மேடையில பேசுறது ஞானம் கிடையாது. தான் கத்துக்கிட்ட ஆன்மீக உண்மைகளை தன் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியிலும் கடைபிடிக்கிறது தான் ஞான யோகம். புயல் காத்து அடிச்சாலும் அசையாம இருக்கிற ஒரு பெரும் பாறை மாதிரி வாழ்க்கையோட இன்ப துன்பங்கள்ல தடுமாறிடாம ஆன்மீக பாதையில தீர்க்கமா நிக்கிறது தான். சுத்தி இருக்கிற உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், ஆனா தன் உள்ளுணர்வு காட்டுற அந்த சத்திய பாதையிலிருந்து ஒரு அணுவளவும் விலகாம இருக்கிற உறுதி தான் இது. இதற்கடுத்து வர்ற குணங்கள் தானம், தமம், யக்ஞம், ஸ்வாத்தியாயம், தவம், ஆர்ஜவம். தானம்ங்கிறது வெறும் காசு பணத்தை கொடுக்கறது மட்டும் கிடையாது. தன்னிடம் இருக்கிற அன்பையோ அறிவையோ கருணையையோ பிறருக்கு பிரதிபலன் பார்க்காம வாரி வழங்குறது. தமம் அப்படின்னா புலனடக்கம். குதிரை ஓடுற வேகத்துக்கு கடிவாளத்தை நம்ம கையில வச்சிருக்கணுமே தவிர குதிரை நம்மளை இழுத்துட்டு போகக்கூடாது. நம்முடைய கண்கள், காதுகள், மனசு எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும். யக்ஞம் என்பது தியாக உணர்வோட செய்யப்படுற கடமைகள். ஸ்வாத்தியாயம்ங்கிறது வேதங்களையும் நல்ல அறநூல்களையும் தொடர்ந்து ஓதுறதும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கிறதும் கூட. தவம்னா உடலையும் மனசையும் ஒரு நல் வழிக்காக வருத்திக்கிட்டு தூய்மைப்படுத்துறது. ஆர்ஜவம் அப்படின்னா நேர்மை, சொல்லும் செயலும் ஒன்னா இருக்கிற ஒரு உன்னத நிலை. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மனிதன் இந்த அத்தனை குணங்களையும் தனக்குள்ள வளர்த்துக்க ஆரம்பிச்சா அவனோட வாழ்க்கை எப்படி மாறும்?
அவன் வெறும் சதைப்பிண்டமா வாழ மாட்டான். அவனோட ஒவ்வொரு அசைவும் இந்த உலகத்துக்கு ஒரு வழிகாட்டியா மாறும். ஆனா இந்த நவீன உலகத்துல பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கிற மனித கூட்டத்துல எத்தனை பேரால இந்த அஸ்திவாரத்தை பலமா போட முடியுது? எல்லாரும் தங்களோட பலவீனங்களை நியாயப்படுத்திக்கிட்டு இந்த நற்குணங்களை எல்லாம் ஏதோ முனிவர்களுக்கும் துறவிகளுக்கும் உரியதுன்னு ஒதுக்கி வச்சிட்றாங்க. அதுதான் மனிதன் செய்யற ஆகப்பெரிய தவறு. ஒரு சம்சாரியாக, ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தாலும் இந்த தெய்வீக குணங்களை நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றது சாத்தியம்தான். கோபம் வர்ற இடத்துல ஒரு நிமிஷம் நிதானிக்கிறதும், ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து மனசு உருகி அவங்களுக்கு உதவுறதும், எந்த சூழ்நிலையிலும் பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காம நேர்மையா இருக்கிறதும் தான் அந்த தெய்வீகத்தின் வெளிப்பாடு. மனிதகுலம் தங்களை மேம்படுத்திக்கணும்னா முதல்ல இந்த முதல் ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட குணங்களை ஒரு கண்ணாடி மாதிரி நினைச்சு தங்களை பார்க்கணும். அந்த பார்ப்பதன் மூலமா தனக்குள்ள இருக்கிற குறைகளை களைஞ்சி நிறைகளை அதிகமாக்கிக்கணும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இதை சொல்றது மூலமா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கே ஒரு மாபெரும் வாழ்வியல் ரகசியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்முடைய குணங்களை தீர்மானிக்குது, குணங்கள் தான் நம்ம விதியை தீர்மானிக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உன்னதமான தெய்வீக குணங்களை நோக்கி நம்முடைய மனசை திருப்புறது தானே புத்திசாலித்தனம். இந்த முதலடியை எடுத்து வச்சா மட்டும்தான் அடுத்தடுத்து வர்ற இன்னும் ஆழமான ஆன்மீக ரகசியங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த தெய்வீக குணங்களோட தொடர்ச்சியை இன்னும் சில முக்கியமான பண்புகளை அடுத்த பகுதியில் பார்க்க போறோம். அந்த பண்புகள் எப்படி ஒரு மனிதனை சமூகத்துல மிக உன்னதமான இடத்துக்கு கொண்டு சேர்க்குதுங்கிறத ஆழமா அலசுவோம். முதல் ஸ்லோகத்துல அஸ்திவாரத்தை போட்ட பகவான் கிருஷ்ணர் அடுத்த 2 ஸ்லோகங்கள்ல இன்னும் சில முக்கியமான ஆழமான குணங்களை பட்டியலிடுறார். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் மதிக்கப்படுறது அவனோட அதிகாரத்தாலேயோ அந்தஸ்தாலேயோ கிடையாது. அவன்கிட்ட இருக்கிற எளிய அதே சமயம் வலிமையான சில பண்புகளால தான். இந்த 2வது மற்றும் 3வது ஸ்லோகங்கள் ஒரு மனுஷன் தனக்குள்ளேயும் சரி தன்னை சுத்தி இருக்கிற சமூகத்திலையும் சரி எப்படி ஒரு பேரமைதியை உருவாக்க முடியுங்கிற ரகசியத்தை உடைக்குது. அஹிம்சா சத்யமக்ரோதஸ்தியாகः சாந்திரபைசுனம் தயாபூதேஷ்வலோலுப்த்வம் மார்தவம் ஹ்ரீரசாபலம் தேஜः க்ஷமா திருதிஹி சௌச்சமத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரதா. கிருஷ்ணர் இந்த இடத்துல அடுக்கிக்கிட்டே போற குணங்கள் ஒவ்வொன்றும் நாம தினசரி வாழற இந்த உலக வாழ்க்கைக்கான ஆகச்சிறந்த வழிகாட்டி. முதல்ல அவர் சொல்ற வார்த்தை அஹிம்சா. அஹிம்சைன்னா என்ன? யாரையும் அடிக்காம வெட்டாம இருக்கிறது மட்டும்தானா? அது ரொம்பவும் மேலோட்டமான அர்த்தம். உண்மையான அஹிம்சைங்கிறது நம்ம எண்ணத்தால கூட ஒரு சின்ன உயிருக்கு கூட தீங்கு நினைக்காம இருக்கிறது தான். நம்முடைய பேச்சால ஒருத்தரோட மனசை காயப்படுத்தினா அதுவும் ஒரு வகையான வன்கொடுமை தான், அதுவும் ஹிம்சை தான். யாருடைய மனசும் நம்மால வலிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பரந்த மனசு இருக்குதே, அதுதான் தெய்வீகத்தின் உச்சகட்ட வெளிப்பாடு. அடுத்ததா பகவான் தொடர புள்ளி சத்தியம். உண்மை பேசுறது, சத்தியத்தின் வழியில நடக்கிறது. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ஒரு தற்காலிக லாபத்துக்காகவோ ஒரு சின்ன இக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்காகவோ பொய் சொல்றது சர்வ சாதாரணமாயிடுச்சு. ஆனா ஒரு பொய் உங்களை காப்பாத்துற மாதிரி தெரிஞ்சாலும் அது உங்களோட ஆன்மாவை உள்ளுக்குள்ள அரிச்சுக்கிட்டே இருக்கும். உண்மைங்கிறது எரியிற நெருப்பு மாதிரி, அதை எதைக்கொண்டும் மறைக்க முடியாது. அந்த சத்தியத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாழறவனுக்கு உலகத்துல வேற எந்த பாதுகாப்புமே தேவையில்லை. அந்த சத்தியமே அவனுக்கு கவசமா மாறிடும். இதற்கடுத்து வர்ற மிக முக்கியமான குணம் அக்ரோதம், கோபமில்லாமை. கோபங்கிறது மனுஷனுக்கு வர்ற ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம். கோபத்துல இருக்கிறப்போ ஒரு மனுஷன் என்ன பேசுறான் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. கோபம் வர்றப்போ விவேகம் மறைஞ்சு போயிடும், புத்தி வேலை செய்யாது. அதனாலதான் கோபத்தை அடக்கிறது கிடையாது. கோபமே வராம மனசை பக்குவப்படுத்துறது தான் தெய்வீக குணம்னு கிருஷ்ணர் வலியுறுத்துறாரு. அதுக்கடுத்து வர்ற தியாகம், சுயநலமற்ற அர்ப்பணிப்பு, சாந்தி, உள்மன அமைதியாகிய குணங்கள் கோபத்தை வென்றவனுக்கு மட்டுமே சாத்தியப்படும். இன்னொரு உன்னதமான பண்பு அபைசுனம், அதாவது பிறரை புறம் கூறாமை, அடுத்தவங்களை பத்தி தப்பா பேசாம இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊர்ல 4 பேர் ஒன்னா கூடினாலே அங்க நடக்கிற ஆக பெரிய காரியம் என்ன தெரியுமா? அங்க இல்லாத 5வது மனுஷனை பத்தி தப்பா பேசுறது தான். ஒருத்தரோட குறைகளை அவங்களுக்கு பின்னாடி பேசி மகிழறது ஒரு அசுரத்தனமான குணம். அதை விட்டுட்டு எல்லாரையும் நேசிக்கிற, எல்லாருடைய நல்ல பண்புகளையும் பார்க்கிற குணம் இருக்குதே, அதுதான் தயா பூதேஷு, எல்லா உயிர்களிடத்தும் கருணை காட்டுதல். அதே போல அலோலுப்துவம்னா புலன் நுகர்ச்சிகள்ல பேராசை இல்லாம இருக்கிறது.
மார்தவம்னா மென்மை, அதாவது எல்லாரிடமும் கனிவா நடந்துக்கிறது. ஹ்ரீனா தவறான காரியங்களை செய்யறதுக்கு வெக்கப்படுறது. அசாபலம்னா தேவையில்லாத விஷயங்கள்ல மனச அலையப்பாய விடாம உறுதியா வச்சிருக்கிறது. 3வது ஸ்லோகத்துல பகவான் இன்னும் சில கம்பீரமான குணங்களை சேர்க்கிறார். முதலாவது தேஜஸ், முகத்திலும் அகத்திலும் இருக்கிற ஆன்மீக பிரகாசம். நல்ல எண்ணங்கள் கொண்ட ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அதுதான் அந்த தெய்வீக தேஜஸ். அடுத்து க்ஷமா, பொறுமை, மன்னிக்கும் குணம். தனக்கு தீங்கு செய்தவன கூட பழிவாங்க நினைக்காம மன்னிக்கிற குணம் இருக்கே, அது சாதாரண மனுஷனுக்கு வராது. அதுக்கு ஒரு பெரிய ஆன்மீக பக்குவம் வேணும். அடுத்து திருத்திகி, மன உறுதி. எத்தனை தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாம இருக்கிற வைராக்கியம். ஷௌச்சம், தூய்மை, அகமும் புறமும் சுத்தமா வச்சிருக்கிறது. அத்ரோகம், யாருக்கும் துரோகம் செய்ய நினைக்காம இருக்கிற நேர்மை. கடைசியா பகவான் சொல்றது நாதிமானிதா, தற்பெருமை, தலைக்கணம் இல்லாம இருக்கிறது. நான் பெரிய ஆள், என்ன மாதிரி யாரும் இல்லைங்கிற அந்த அகந்தைய உடைச்சு எல்லாரையும் சமமா பார்க்கிற எளிமைதான் தெய்வீகத்தோட முத்தாயப்பான குணம். இப்போ இந்த குணங்கள் அத்தனையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா கிருஷ்ணர் யாரை சித்தரிக்கிறார்னு புரியுதா? அவர்தான் ஒரு முழுமையான மனிதன், ஒரு ஆன்மீகவாதி. இந்த பூமியில மனுஷனா பிறந்த ஒவ்வொருவரும் தங்களோட அன்றாட வாழ்க்கையில இந்த 26 தெய்வீக குணங்களை, அதாவது முதல் 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட குணங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்க முயற்சி செய்யணும். இந்த குணங்கள் நம்ம கிட்ட வந்துட்டா நாம தேடி அலையிற அந்த நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் நமக்கு பின்னாடி தானாவே ஓடி வந்துரும். ஆனா நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துல வெளிச்சம் இருந்தா இருட்டும் இருக்குதானே செய்யும். தெய்வீக குணங்களை பத்தி இவ்வளவு ஆழமா சொன்ன பகவான் கிருஷ்ணர் அடுத்து மனிதனை நரக குழியில தள்ளுற, அவனை உள்ளுக்குள்ளேயே அழிக்கிற அசுர குணங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு தெய்வீக குணங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட அவன்கிட்ட இருக்கிற அசுர குணங்களை அடையாளம் கண்டு அதை ஒழிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஓட்டை இருக்கிற படகுல எவ்வளவுதான் அழகான வர்ணம் பூசினாலும் அது தண்ணியில மூழ்கித்தான் போகும். அப்படி மூழ்கடிக்கிற அந்த அசுர குணங்கள் என்னென்ன, அது மனுஷனை எப்படி ஆட்டி படைக்குது, அதை பத்தி அடுத்ததா ரொம்பவும் ஆழமா அலசி பார்ப்போம். இருட்டு இருக்கிற இடத்துல தான் வெளிச்சத்தோட அருமை தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த இருட்டுக்குள்ளேயே வாழ பழகிங்கிட்டு அதுதான் உலகம்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இங்கே இருக்கு. இதுவரைக்கும் மனுஷனை புனிதனாக்குற தெய்வீக குணங்களை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த உலகத்துல பல பேரோட நிம்மதியை கெடுத்து அவங்கள அறியாமைங்கிற இருட்டுக்குள்ள தள்ளி நாசமாக்குற அந்த அசுர குணங்களோட அறிமுகத்துக்குள்ள போக போறோம். பகவான் கிருஷ்ணர் இந்த 4வது 5வது ஸ்லோகங்கள்ல அசுர குணங்களோட அந்த கோர முகத்தை ரொம்ப புட்டு வைக்கிறார். தம்போ தர்ப்போபிமானஸ்ச क्रोधः पारुष्यमेवच अज्ञानं चाभिजातस्य पार्थ संपदमासुरीं दैवी संपत् विमोक्षाय निबन्धाया सुरीं मता मासुच संपदं दैवीं अभिजातोसि पांडव. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, பார்த்தா அசுர குணங்களோட பிறக்கிறவங்க கிட்ட என்னென்ன இருக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு 6 மோசமான குணங்களை பட்டியலிடுறார். முதலாவது குணம் தம்பம், அதாவது வஞ்சகம் அல்லது போலித்தனம். வெளியில பார்க்கறப்போ ரொம்ப உத்தமன் மாதிரி, தர்மவான் மாதிரி நடிக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள உலக மகா அயோக்கியத்தனத்தையும் சுயநலத்தையும் வச்சிருக்கிறது. இந்த உலகத்துல போலியா வாழ்றது தான் ரொம்ப சாபக்கேடான விஷயம். அடுத்தவங்களை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு தங்களை தாங்களே ஏமாத்திக்கிற அந்த போலித்தனம் தான் அசுர குணத்தோட முதல் புள்ளி. அடுத்ததா வர்றது தர்ப்பம், கர்வம், தலைக்கணம். என்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, அழகு இருக்கு, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தன்னை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைங்கிற மெதப்புல அலையிறது. இந்த தலைக்கணம் வர்றப்போ கண்ணு முன்னாடி இருக்கிற சக மனுஷனோட வலியோ கஷ்டமோ அவங்களுக்கு தெரியாது. 3வது குணம் அபிமானம், அகந்தை, வீண் பெருமை. நான் தான் எல்லாம் செஞ்சேன், என்னால தான் எல்லாம் நடக்குதுங்கிற அந்த நான் என்ற மமதை. இந்த அகந்தை தான் ஒரு மனுஷனை யார்கிட்டையும் குனிய விடாம எதையும் கத்துக்க விடாம பண்ணிடும். 4வதா பகவான் சொல்றது குரோதம், கோபம். இந்த அசுர குணத்துல வர்ற கோபம் ஒரு நியாயத்துக்காக வர்ற கோபம் கிடையாது. தன் சுயநலத்துக்கு தடை வர்றப்போ, தன் ஈகோ பாதிக்கப்படுறப்போ வர்ற அந்த ஆத்திரமும் வெறியும். 5வது குணம் பாருஷ்யம், கடுமையான பேச்சு. நாக்குல நஞ்சு வச்சிருக்கிற மாதிரி பேசுறது, வார்த்தைகளாலேயே அடுத்தவங்களை வெட்டி சாய்க்கிறது. ஒருத்தரோட மனசு உடையிற மாதிரி, அவங்க சோர்ந்து போற மாதிரி இரக்கமே இல்லாம கடுமையான சொற்களை பயன்படுத்துறது அசுரத்தனம். கடைசியா பகவான் சொல்ற ஆக பெரிய அசுரகுணம் அஜ்ஞானம்,
அறியாமை, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு குருட்டுத்தனம், எது நிரந்தரம் எது தற்காலிகம்னு பிரிக்க தெரியாத அந்த புத்தி பிதற்றல். இந்த 6 குணங்களும் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவன் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நிம்மதி கொடுக்க மாட்டான், அவனும் நிம்மதியா வாழ மாட்டான். இப்போ கிருஷ்ணர் ஒரு மாபெரும் தத்துவ உண்மையை 5வது ஸ்லோகத்துல உடைக்கிறார். தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரீம் மதா. அதாவது தெய்வீக குணங்கள் ஒரு மனுஷனை பந்தங்கள்லிருந்து விடுவித்து விடுதலைக்கு கூட்டிட்டு போகும். ஆனா இந்த அசுர குணங்கள் இருக்குதே, அது ஒரு மனுஷனை அப்படியே கட்டி போட்டு நரக குழியில தள்ளி மீள முடியாத அடிமைத்தனத்துல வச்சிடும். இத சொன்ன உடனே அர்ஜுனனோட முகத்துல ஒரு சின்ன பயங்கலந்த யோசனை வருது. ஒருவேளை நமக்குள்ளேயும் இந்த அசுர குணங்கள் இருக்குமோ, நாமளும் அந்த அழிவு பாதையில தான் போயிட்டு இருக்குமோ அப்படின்னு அர்ஜுனன் கலங்கிறத அந்த பரமாத்மா பார்க்கறார். பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே மா சுச்ச சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ அப்படின்னு சொல்றார். அதாவது, பாண்டவனே, நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத, வருத்தப்படாத, நீ தெய்வீக குணங்களோட தான் பிறந்திருக்க அப்படின்னு அவனுக்கு ஒரு மாபெரும் தைரியத்தை கொடுக்கிறார். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை ஆழமா கவனிக்கணும். கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை பார்த்து நீ தெய்வீக குணம் கொண்டவன்னு சொல்றார்? ஏன்னா அர்ஜுனன் யுத்த பூமியில நின்னுட்டு இருக்கும்போது கூட இந்த உலகத்துக்காக என் சொந்தக்காரங்களை நான் கொல்லணுமா, எனக்கு இந்த நாடே வேண்டாம், நான் காட்டுக்கு வேணா போயிடுறேன்னு அந்த தியாக உணர்வோடும் பாசத்தோடும் கருணையோடும் தான் யோசிச்சான். அந்த உள்ளத்துல சுயநலம் இல்ல, அசுரத்தனம் இல்ல. அதனாலதான் பகவான் அவனுக்கு அந்த சான்றிதழை கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? நாம எல்லாரும் நமக்குள்ள இருக்கிற அசுர குணங்களை மறைச்சிக்கிட்டு நாம ஏதோ யோக்கியன் மாதிரி வெளியில காட்டிக்க பார்க்கறோம். கோபமும் கர்வமும் பொறாமையும் நமக்குள்ள தாண்டவம் ஆடுறப்போ அதை நாம நியாயப்படுத்துறோம். கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல அசுர குணங்களை இவ்வளவு அக்குவேறு ஆணிவேரா ஏன் விளக்குறாருன்னா, நாம மத்தவங்களை குறை சொல்றதுக்காக இல்ல, நமக்குள்ள எங்கே இந்த அசுர வித்து ஒளிஞ்சிருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை வேரோட பிடுங்கி எறியறதுக்காகத்தான். இந்த அசுர குணங்கள் இருக்கிறவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்கறாங்க, அவங்களோட உலக பார்வையும் அவங்களோட நாத்திகவாத சிந்தனைகளும் எவ்வளவு ஆபத்தானது, அதை பத்தி கிருஷ்ணர் அடுத்து வர்ற ஸ்லோகங்கள்ல இன்னும் ஆழமா விவரிக்கிறார். அந்த அசுரர்களின் உலக பார்வை என்னங்கிறத அடுத்ததா நாம இன்னும் தெளிவா அலசி பார்ப்போம். இந்த உலகத்துல வாழ்கிற மனிதர்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இந்த உலகத்தை இயக்குது, அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் வெறும் தூசிதான்னு அடக்கமா வாழறவன். இன்னொருத்தன் எவன்டா கடவுள், எல்லாம் வெறும் சதை, வெறும் இச்சைதான், நான் நினைச்சா எதையும் செய்வேன் அப்படின்னு திமிரவன் அலையிறவன். இந்த 4வது பகுதியில அசுரகுணம் படைத்தவர்களோட அந்த உலகப் பார்வை எப்படி இருக்கும், அவங்களோட நாத்திகவாத சிந்தனைகள் எவ்வளவு விபரீதமானது அப்படிங்கிறத பகவான் கிருஷ்ணர் 6வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப வெட்ட வெளிச்சமா காட்டுறார். द्वौ भूत सर्गौ लोकेऽस्मिन् दैव आसुर एव च दैवो विस्तरसः प्रोक्ताः आसुरं पार्थ मे शृणु प्रवृत्तिं च निवृत्तिं च जना न विदुरासुराः न शौचं नापि चासारो न सत्यं तेषु विद्यते असत्यमप्रतिष्ठं ते जगदाहुरनीश्वरम् अपरस्परसम्भूतं किमन्यत् कामहैतुकम्. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இந்த உலகத்துல 2 வகையான மனித பிறவிகள் தான் இருக்காங்க. ஒன்று தெய்வீக தன்மை கொண்டவங்க, இன்னொன்று அசுரத்தன்மை கொண்டவங்க. தெய்வீக குணங்களை பத்தி நான் உனக்கு ஏற்கனவே ரொம்ப விளக்கமா சொல்லிட்டேன். இப்போ அந்த அசுர குணத்தோட இருக்கிறவங்க இந்த உலகத்தை எப்படி பார்க்கறாங்க, அவங்களோட மனநிலை என்னங்கிறத நல்லா கவனிச்சு கேளு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அசுர குணம் படைத்தவர்களோட முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு பிரவிருத்தி அப்படின்னா எதை செய்யணும், நிவிருத்தி அப்படின்னா எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த அடிப்படை தர்ம விதியே தெரியாது. எது நல்வழி எது தீய வழின்னு பிரிக்க தெரியாத ஒரு குருட்டு மனநிலை அவங்களுடையது. அவங்க கிட்ட ந சௌச்சம், அகத்தூய்மையோ புறத்தூய்மையோ இருக்காது. நாப்பி சாசாரோ, நல்ல ஒழுக்க நெறிகள் சாஸ்திர வழிமுறைகள் அவங்க கிட்ட இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக ந சத்தியம் தேஷு வித்யதே, அவங்க கிட்ட உண்மையும் நேர்மையும் துளி கூட இருக்காது. தங்களுக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் எதை வேணா பேசுவாங்க, காரியம் முடிஞ்சதும் அப்படியே மாத்தி பேசிடுவாங்க. 8வது ஸ்லோகத்துல பகவான் அசுரர்களின் ஆகப்பெரிய தத்துவ பிழையை உடைக்கிறார். அசுரகுணம் படைத்தவர்கள் இந்த உலகத்தை பார்த்து என்ன சொல்றாங்க தெரியுமா? அசத்தியம் அப்ரதிஷ்டம் தே ஜகதாகுர அனீஸ்வரம். இந்த உலகம் ஒரு பொய்யானது, இதுக்குன்னு எந்த ஒரு தார்மீக அஸ்திவாரமும் கிடையாது.
இதை இயக்கிறதுக்கு ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு கடவுளும் கிடையாது. அபரஸ்பர சம்பூதம் கிமன்யத் காமஹைதுகம். இந்த உலகம் எப்படி உருவானது தெரியுமா? வெறும் ஆணும் பெண்ணும் கூடி வர்ற அந்த இச்சையினாலும் காமத்தினாலும் இயற்கை விபத்துகளாலும் தானா உருவானதுதான். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு தெய்வீக திட்டமோ கர்ம வினையோ பாவ புண்ணிய கணக்கோ எதுவுமே இல்லைன்னு வாதிடுவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கடவுள் இல்லை, தர்மம் இல்லை, பாவ புண்ணியம் இல்லைன்னு ஒருத்த முழுசா நம்ப ஆரம்பிச்சா அவனோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அவனுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. நாம என்ன தப்பு செஞ்சாலும் கேட்க ஆள் இல்லை, செத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும், வாழற வரைக்கும் மத்தவங்களை ஏமாத்தியாவது என் இஷ்டப்படி சுகங்களை அனுபவிப்பேன்கிற அந்த மிருகத்தனமான சுயநலம் மட்டும்தான் அவனுக்குள்ள மிஞ்சும். இந்த நாத்திகவாதம்ங்கிறது வெறும் ஆன்மீக மறுப்பு கிடையாது. அது தார்மீக பொறுப்புகளிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கான ஒரு போலித்தனமான சாக்குப்போக்கு. சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை உற்று நோக்கினா ஒரு விஷயம் நல்லா புரியும். சூரியன் கரெக்டா கிழக்குல உதிக்குது, பூமி ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வருது, பருவ காலங்கள் மாறாம வருது. இவ்வளவு பெரிய ஒழுங்குமுறை தானா எப்படி உருவாக முடியும்? ஒரு சின்ன கைக்கடிகாரத்தை பார்த்துட்டு இதை ஒரு வாட்ச்மேக்கர் செஞ்சிருப்பாருன்னு நம்புற நாம இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இதுக்கு பின்னாடி ஒரு பேரறிவு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா அசுர குணம் படைத்த மனிதர்கள் தங்களோட புலனின்பங்களுக்கும் பேராசைகளுக்கும் எந்த தடையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு இந்த உண்மைகளை எல்லாம் மறுக்கிறாங்க. அசுரர்களின் இந்த உலகப் பார்வை அவங்கள ஒரு மிகப்பெரிய பேராசைக்குள்ளையும் அழிவு பாதைக்குள்ளையும் தான் கூட்டிட்டு போகும். ஏன்னா எப்போ ஒருத்தன் தர்மத்துக்கு கட்டுப்பட மறுக்கிறானோ அப்போ அவன் தன்னை ஒரு தனித்த தீவா நினைச்சுக்கிறான். சமூகத்தோட நலனோ இயற்கையோட சமநிலையோ அவனுக்கு பொருட்டே கிடையாது. நான், என் இன்பம், என் அதிகாரம், இது மட்டும்தான் அவனோட உலகமா மாறிடும். இந்த தவறான கொள்கைகளையும் குருட்டுத்தனமான நாத்திகவாத சிந்தனைகளையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அசுர குணத்தவர்கள் அடுத்து எப்படிப்பட்ட கொடூரமான அழிவு பாதையை நோக்கி போறாங்க? அவங்களோட அந்த அசுரத்தனமான செயல்கள் இந்த உலகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வருது? அதை பத்தி கிருஷ்ணர் அடுத்து வர்ற ஸ்லோகங்கள்ல ரொம்ப அதிர்ச்சி ஊட்டுற மாதிரி விவரிக்கிறார். அந்த அழிவு பாதையோட ஆழத்தை நாம அடுத்ததா இன்னும் அலசி பார்ப்போம். அசுரத்தனமான உலகப் பார்வையை வச்சுக்கிட்டு இந்த பிரபஞ்சத்தோட உன்னதமான தர்மத்தை மறுக்கிற ஒரு கூட்டம் எப்படி மெல்ல மெல்ல அழியுதுங்கிறத கிருஷ்ணர் 9வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்ப புட்டு வைக்கிறார். தப்பான கொள்கைகளை மனசுல ஏத்திக்கிட்டு பேராசையோட உச்சத்துல அலையிறவங்க தங்களுக்கு தாங்களே எப்படிப்பட்ட சூன்யத்தை வச்சுக்கிறாங்க தெரியுமா? ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்டாத்மானோல்ப புத்தயः பிரபவந்தி உக்ரகர்மாணः க்ஷயாய ஜகதோஹிதாः காமமாஸ்ரித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாः மோஹாத் கிரஹீத்வா சத்கிராஹான் பிரவர்த்தந்தே சுஜிவ்ரதாः சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாः காமோபபோகபரமாக ஏதாவதிதி நிச்சிதாக. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, இந்த மாதிரி தப்பான நாத்திகவாத கொள்கைகளையும் சுயநல பார்வையையும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரு தெரியுமா? அவங்க நஷ்டாத்மானோ, அதாவது தங்களோட ஆன்மாவை தாங்களே அழிச்சுக்கிட்டவங்க. அவங்க கிட்ட அல்ப புத்தயக, மிக குறைந்த குறுகிய புத்தி மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அவங்களோட புத்தி ரொம்ப மழுங்கி போயிருக்கிறதுனால அவங்க செய்யற செயல்கள் எல்லாமே உக்ர கர்மானக, மிக கொடூரமான பயங்கரமான செயல்களாத்தான் இருக்கும். அவங்க இந்த உலகத்துக்கு நன்மையை செய்ய மாட்டாங்க, மாறாக க்ஷயாய ஜகதோ ஹிதாக, இந்த ஒட்டுமொட்ட உலகத்தையும் அழிக்கிறதுக்காக பிறந்த எதிரிகளாத்தான் மாறுவாங்க. ஏன் அவங்க அப்படி மாறுறாங்க? 10வது ஸ்லோகத்துல அதுக்கான காரணத்தை பகவான் உடைக்கிறார். அவங்க காமமாஸ்ரித்ய துஷ்பூரம், அதாவது ஒருபோதும் நிரப்பவே முடியாத, தீர்க்கவே முடியாத பேராசையையும் காமத்தையும் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. ஒரு அக்னி குண்டத்துல எவ்வளவு விறக போட்டாலும் அது பத்தாதுன்னு இன்னும் எரியுமே தவிர அடங்காது. அதுபோலத்தான் அவங்களோட ஆசைகளும். அந்த பேராசையோட கூடவே தம்பம், போலித்தனம், மானம், வீண் பெருமை, மதம், தலைக்கணம் ஆகிய 3ம் அவங்கள ஆட்டி படைக்கிறது. இதனால அவங்க மோஹாத், அறியாமையினாலும் மயக்கத்தினாலும் தப்பான வழிகளையும் அசுத்தமான கொள்கைகளையும் பிடிச்சுக்கிட்டு தீய காரியங்களை செய்யறதுல உறுதியா இருப்பாங்க. 11வது ஸ்லோகத்துல அசுரர்களோட மனநிலையை இன்னும் ஆழமா காட்டுறார் பகவான். அவங்க சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாஸ்ரிதாக, தங்களோட மரணம் வர்ற வரைக்கும்
தீராத அடுக்கடுக்கான கவலைகளையும் திட்டங்களையும் மன அழுத்தத்தையும் சுமந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட மொத்த குறிக்கோளுமே காமோபபோக பரமாக புலனின்பங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான். இந்த உலகத்துல கண்ணு முன்னாடி பார்க்குற சுகங்களை அனுபவிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை, இதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவங்க ஆணித்தரமா நம்புறாங்க. ஏதாவதிதி நிஷ்சிதாக. இப்போ இந்த நவீன உலகத்தோட சில மனிதர்களை இதோட ஒப்பிட்டு பாருங்க. அவங்க கிட்ட எவ்வளவுதான் காசு பணம் சொத்து இருந்தாலும் அவங்களுக்கு பத்தவே பத்தாது. இன்னும் வேணும்னு ஓடிட்டே இருப்பாங்க. அந்த ஓட்டத்தில் அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது, மன அமைதி இருக்காது. தங்களோட பேராசையை தீர்த்துக்கிறதுக்காக இயற்கையை அழிக்க துணிவாங்க, சுத்தி இருக்கிற சமூகத்தை கெடுக்க துணிவாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு பெரிய கவலை குவியலா தான் இருக்கும். மரண படுக்கையில படுத்திருக்கப்போ கூட அடுத்த அந்த நிலத்தை எப்படி வாங்குறது, இந்த சொத்தை எப்படி சேர்க்கறதுன்னு தான் அவங்க புத்தி யோசிக்குமே தவிர ஆன்மாவை பத்தி யோசிக்காது. கிருஷ்ணர் இங்க சொல்ற ஆக பெரிய தத்துவம் என்ன தெரியுமா? எப்போ ஒரு மனுஷன் உலகப் பொருட்களை வச்சு தன் மனசை நிரப்ப பார்க்கறானோ அப்போ அவன் தோத்து போயிடுறான். ஏன்னா பொருட்கள் தற்காலிகமானது, ஆனா மனிதனோட ஆசையோ எல்லையற்றது. ஒரு எல்லையற்ற ஆசைய தற்காலிகமான பொருட்களை வச்சு எப்படி நிரப்ப முடியும்? அது ஒரு ஓட்ட குடத்துல தண்ணி ஊத்துற மாதிரி தான். ஆனா அசுரகுணம் கொண்டவங்க அந்த பேராசையின் பிடியில சிக்கி தங்களோட புத்திய முழுசா இழந்து அடுத்தடுத்து என்ன மாதிரியான பகல் கனவுகளை காண்றாங்க. அவங்க மனசுக்குள்ள ஓடுற அந்த அசுரத்தனமான கணக்குகள் என்னென்ன, அதை பத்தி அடுத்ததா நாம ரொம்ப ஆழமா அலசி பார்ப்போம். பேராசையோட உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனோட மனசுக்குள்ள என்ன மாதிரியான கற்பனைகளும் கணக்குகளும் ஓடும் தெரியுமா? அவங்களோட அந்த அகந்தை மனநிலை எப்படி இருக்குங்கிறத கிருஷ்ணர் 12வது ஸ்லோகத்திலிருந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் அப்படியே ஒரு எக்ஸ்ரே படம் பிடிச்சு காட்டுற மாதிரி காட்டுறார். இந்த 6வது பகுதியில நான் எனது அப்படிங்கிற அகந்தையோட உச்சகட்டத்தில் இருக்கிற அசுர குணத்தவர்களோட பகல் கனவுகளை பத்தி ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆசாபாச சதைர்பட்டா காமக்ரோத பராயணாக ஈஹந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்தசஞ்சயான் இதம் அத்யமயா லப்தம் இமம் பிராப்ஸ்யே மனோரதம் இதம் அஸ்தீதமபி மே பவிஷ்யதி புனர்தனம் அசௌமயா ஹதஷத்ருஹு ஹனிஷ்யே ச அபரானபி ஈஸ்வரோகம் அகம் போகி சித்தோகம் பலவான் சுகி. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார், அர்ஜுனா, இந்த அசுர குணம் படைத்தவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க ஆசாபாச சதைர்பத்தாக, அதாவது நூற்றுக்கணக்கான ஆசைகள்ங்கிற கயிறுகளால நாலா பக்கமும் இறுக்கி கட்டப்பட்ட கைதிகள் மாதிரி வாழ்றவங்க. அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே காமக்ரோத பராயணாக, காமத்துக்கும் கோபத்துக்கும் அடிமையாகி அதையே தஞ்சமடைஞ்சுதான் இருக்கும். அவங்க தங்களோட புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக நியாயமான வழியில சம்பாதிக்க மாட்டாங்க. அந்நியாயேன அர்த்த சஞ்சயான், அந்நியாயமான வழிகள்லையும் அடுத்தவங்களை ஏமாத்தியும் வஞ்சகம் செஞ்சும் பணத்தை சேர்க்கணும்னு அலைவாங்க. அவங்களோட அடிமனசுல ஒவ்வொரு நொடியும் என்னென்ன எண்ணங்கள் ஓடும் தெரியுமா? அதை அடுத்த ஸ்லோகங்கள்ல கிருஷ்ணர் அப்படியே வார்த்தைகளா மாற்றி காட்டுறார். அவங்க மனசுக்குள்ள இப்படிதான் நினைச்சுப்பாங்க, இதம் அத்யமயா லப்தம், இன்னைக்கு நான் இந்த மாபெரும் பொருளை அடைஞ்சிட்டேன். இமம் பிராப்சியே மனோரதம், நாளைக்கு என் மனசுக்கு பிடிச்ச அந்த அடுத்த இலக்கையும் நான் கண்டிப்பா அடைஞ்சிடுவேன். இதம் அஸ்தீதமபிமே பவிஷ்யதி புனர்தனம், இப்போ என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, கொஞ்ச நாள்ல இன்னும் நிறைய பணம் எனக்கு மட்டும்தான் வந்து சேரப்போகுது. அவங்களோட திமிரு அதோட நிக்காது. அடுத்து அவங்க என்ன கணக்கு போடுறாங்க பாருங்க. அசௌ மயா ஹதஷத்ருஹு, எனக்கு எதிரா நின்ன அந்த எதிரியை நான் ஒழிச்சு கட்டிட்டேன். ஹனிஷ்யேச்ச அபரானபி, எனக்கு முன்னாடி முட்டுக்கட்டையா நிற்கிற மற்ற எல்லா எதிரிகளையும் நான் இதே மாதிரி தேடி தேடி அழிப்பேன். எல்லாத்துக்கும் மேல அவங்களோட அகந்தையோட உச்சம் என்ன தெரியுமா? ஈஸ்வரோகம் அகம் போகி, நான் தான் இந்த உலகத்துக்கு ஈஸ்வரன், நான் தான் கடவுள், எல்லாவற்றையும் அனுபவிக்க பிறந்த போகியும் நான் தான். சித்தோகம் பலவான் சுகி, நான் நினைச்சதை சாதிக்கிற சித்தன், நான் தான் எல்லாத்தையும் விட பலசாலி. இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமா வாழறதுக்கு எவனுமே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மனநிலை இன்னைக்கு நம்ம சுத்தி இருக்கிற கார்ப்பரேட் போட்டி உலகத்திலேயோ இல்ல சாதாரண மனிதர்களுக்குள்ளேயோ எங்கேயாவது தெரியுதா? என்னை விட யாரும் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, என் கண்ணு முன்னாடி எவனும் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த பொறாமையும் பேராசையும் தான் இந்த அசுரத்தனத்தோட அடிப்படை. அவங்க தங்களை ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி மாதிரி நினைச்சுக்கிட்டு தங்களுக்கு பின்னாடி வர்ற அந்த மரணத்தையோ கர்ம வினையையோ முழுசா மறந்துடுறாங்க.
கிருஷ்ணர் இங்க காட்டுற தத்துவம் ரொம்ப எளிமையானது ஆனா ஆழமானது. ஒரு மனுஷன் நான் தான் எல்லாத்தையும் செய்றேன், எல்லாம் என்னால தான் நடக்குதுன்னு நினைக்கிறப்போ அவன் பிரபஞ்ச விதியை மீறான். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம கட்டுப்பாட்டுல எதுவுமே கிடையாது. நாம ஒரு மூச்சு காற்ற உள்ள இழுக்கிறோம், அதை வெளியில விடுறதுக்குள்ள நம்ம உயிர் போறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தற்காலிகமான உடம்பையும் பணத்தையும் வச்சுக்கிட்டு நான் தான் ஈஸ்வரன்னு சொல்றதை விட எவ்வளவு முட்டாள்தனம் இருக்க முடியும்? ஆனா இந்த அசுர குணம் கொண்டவங்க தங்களோட தற்பெருமைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் அடுத்து என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க வெளியில தங்களை ரொம்ப உத்தமர்களா காட்டிக்கிறதுக்காக போலியான சடங்குகளையும் தான தர்மங்களையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த போலியான பகட்டு அவங்களை எங்க கொண்டு போய் சேர்க்க போகுது? அவங்களோட இறுதி முடிவு எவ்வளவு கொடூரமான நரக குழியா இருக்க போகுது? அதை பத்தி கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப வெட்ட வெளிச்சமா விளக்குறார். அதை பத்தி அடுத்ததா நாம இன்னும் ஆழமா அலசி பார்ப்போம். போலியான ஆடம்பரமும் தற்பெருமை பேசித் திரியிற அந்த திமிரும் ஒரு மனுஷனை எப்படிப்பட்ட அதல பாதாள நரகத்துல கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் 15வது ஸ்லோகத்திலிருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்பவும் அக்குவேற ஆணிவேரா உடைச்சு காட்டுறார். இந்த 7வது பகுதியில தங்களை பெரிய ஆட்களா காட்டிக்கிறதுக்காக மனிதர்கள் செய்யற அந்த போலியான ஆன்மீக வேஷங்களையும் அதோட பின்னால ஒளிஞ்சிருக்கிற சுயநலத்தையும் பத்தி ஆழமா அலச போறோம். ஆடியோ பி ஜனவானஸ்மி கோ நன்யோஸ்தி சத்ருசோமயா யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய இத்ய ஞான விமோகிதாக அநேக சித்த விப்ராந்தா மோகஜால சமாவிருதாக பிரசக்தாக காமபோகேஷு பதந்தி நரகேஷு சௌ ஆத்மசம்பாவிதாக ஸ்தப்தா தனமான மதான்விதாக யஜந்தே நாம யக்னைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம். பகவான் கிருஷ்ணர் அசுரர்களோட அந்த போலித்தனமான தற்பெருமைய அச்சு பிசகாம வார்த்தைகள்ல கொண்டு வர்றார். அவங்க தங்களுக்குள்ள என்ன சொல்லிக்கிட்டு திரிவாங்க தெரியுமா? ஆட்யோபி ஜனவானஸ்மி, நான் மிகப்பெரிய செல்வந்தன், அது மட்டும் இல்லாம ரொம்பவும் பாரம்பரியமிக்க உயர்குடியில பிறந்தவன். கோ நன்யோஸ்தி சத்ருசோமயா, இந்த உலகத்துல எனக்கு நிகரா எனக்கு சமமா வேற எவன்டா இருக்கான்? யக்ஷ்யே தாஸ்யாமி மோதிஷ்ய, நானும் பெரிய பெரிய யாகங்களை செய்வேன், மற்றவங்களுக்கு தான தர்மங்களை அள்ளி கொடுப்பேன், அதன் மூலமா வர்ற புகழை வச்சுக்கிட்டு உலகத்துல சொகுசா ஜாலியா இருப்பேன். பகவான் சொல்றார், இத்ய ஞான விமோகிதாக, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாமே அஞ்ஞானத்தினாலும் அறியாமைங்கிற மயக்கத்தினாலும் வர்றதுதான். 16வது ஸ்லோகத்துல அவங்க அழிய போற அந்த பாதையை அப்படியே விவரிக்கிறார். அவங்க அநேக சித்த விப்ராந்தா, அதாவது கட்டுக்கடங்காத அடுக்கடுக்கான எண்ணங்களாலையும் கற்பனைகளாலையும் அவங்களோட புத்தி எப்பவுமே குழம்பி போயிருக்கும். மோகஜால சமாவிருத்தாக, அறியாமைங்கிற ஒரு மிகப்பெரிய வலைக்குள்ள அவங்க முழுசா சிக்கி போயிருப்பாங்க. எப்பவுமே காம போகேஷு பிரசக்தாக, புலன் இன்பங்களை அனுபவிக்கிறதுலேயே மூழ்கி கிடக்கிறதுனால அவங்க இறுதியா பதந்தி நரகேஷு சௌ, அசுத்தங்கள் நிறைந்த கொடூரமான நரக குழியில போய் வீழ்வாங்க. அவங்களோட வழிபாட்டு முனை எப்படி இருக்கும் தெரியுமா? அதை அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ரொம்ப புழையர்னு அடிக்கிற மாதிரி சொல்றார். அவங்க ஆத்ம சம்பாவிதாக, தங்களை தாங்களே ரொம்ப பெரிய ஆளா உத்தமனா நினைச்சுப்பாங்க. ஸ்தப்தா, யாருக்கும் பணியாத குனியாத திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க. தனமான மதான்விதாக, பணம் அந்தஸ்து வீண் பெருமைங்கிற போதையில தலகணத்தோட அலையிற அவங்க யஜந்தே நாம யக்னைஸ்தே தம்பேனா விதிபூர்வகம், சாஸ்திர வழிமுறைகளை அணுவளவும் பின்பற்றாம வெறும் பேருக்கும் புகழுக்கும் ஆடம்பரத்துக்காகவும் போலித்தனத்தோட வழிபாடுகளையும் சடங்குகளையும் செய்வாங்க. இதை இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களோட ஒப்பிட்டு பாருங்களேன். ஊர்ல இருக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செஞ்சுட்டு கோவில்ல கொண்டு போய் லட்சமா பணத்தை கொட்டுற ஒரு கூட்டம் இங்க இருக்கு. தங்களோட கருப்பு பணத்தை மறைக்கிறதுக்காகவும் சமூகத்துல தங்களை ஒரு பெரிய தர்மவான் மாதிரி காட்டிக்கிறதுக்காகவும் அன்னதானம் பண்றதும் கல்வெட்டுல தன் பேரை பெருசா செதுக்கிக்கிறதும் தான் இவங்க செய்யற காரியம். பகவான் கிருஷ்ணர் இங்க தெளிவா சொல்றார், நீ எவ்வளவு பெரிய சடங்குகளை வேணா செய், ஆனா உன் மனசுக்குள்ள தூய்மை இல்லாம வெறும் புகழுக்காகவும் தற்பெருமைக்காகவும் செஞ்சா அதுக்கு ஆன்மீகத்துல கால் காசுக்கு கூட மதிப்பு கிடையாது. இறைவனுக்கு தேவை உன்னோட பணமோ ஆடம்பரமோ கிடையாது, உன்னோட உண்மையான பக்தி மட்டும்தான்.
ஒரு சின்ன இலையோ பூவோ பழமோ இல்ல ஒரு துளி தண்ணியோ அதை உருகி போய் அன்போட கொடுத்தாலே அந்த பரம்பொருள் ஏத்துக்கோன்னு கீதையிலேயே கிருஷ்ணர் வேற ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனா இந்த அசுரகுணம் படைச்சவங்க இறைவனையும் தங்களோட காசால விலை பேசலாம்னு தப்பா கணக்கு போடுறாங்க. இந்த தவறான தலைகணமும் இறைவனோட உண்மையான தத்துவத்தை வெறுக்கிற அவங்களோட மனநிலையும் அவங்கள அடுத்து எப்படிப்பட்ட பிறவிகளுக்குள்ள தள்ள போகுது, கர்ம வினைகளின் கோட்பாடுபடி அவங்களுக்கு கிடைக்க போற தண்டனை என்ன, அதை பத்தி கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகங்கள்ல ரொம்ப காத்திரமா ஆழமா பேசுறாரு. அதை பத்தி அடுத்ததா நாம இன்னும் தெளிவா அலசி பார்ப்போம். தன்னை ஒரு பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு போலியான பகட்டோட அலையிற அசுர குணத்தவர்கள் தங்களுக்குள்ளேயும் மத்தவங்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த பரம்பொருளை எப்படி வெறுக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன மாதிரியான கர்ம வினை பயன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத கிருஷ்ணர் 18வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் ரொம்பவும் ஆழமா அழுத்தமா உடைச்சு காட்டுறார். இந்த 8வது பகுதியில கர்ம வினைகளின் கோட்பாடு பத்தியும் தவறான செயல்களை செய்யறவங்க ஆன்மீக பரிணாம வளர்ச்சியில எப்படி தடம் மாறி தங்களுக்கு தாங்களே சூனியத்தை வச்சுக்கிறாங்க அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அஹங்காரம் பலம் தர்ப்பம் காமம் க்ரூதம் ச சம்ஸ்ரிதா மாமாத்ம பரதேகேஷு பிருத்விஷந்தோப்யசூயகா தானஹம் த்விஷதः க்ரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யஜஸ்ரமசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனிமாபன்ன மூடா ஜன்மணி ஜன்மணி மாமப்ராப்யைவ கௌந்தேய ததோ யாந்தி அதமாம் கதிம். பகவான் கிருஷ்ணர் அசுரர்களின் குணத்தோட அந்த இறுதி வடிவத்தை இங்கு விவரிக்கிறார். அவங்க எப்பவுமே அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், அதாவது அகந்தை, தங்களோட தடிமன் பலம், வீண் பெருமை, பேராசை, கோபம் ஆகியவற்றையே முழுசா தஞ்சமடைஞ்சு வாழறவங்க. இப்படிப்பட்டவங்க செய்யற ஆக பெரிய தப்பு என்ன தெரியுமா? மாமாத்ம பரதேகேஷு பிரத்விஷந்தோப்யசூயகா. தங்களோட சொந்த உடம்புக்குள்ளையும் அடுத்தவங்களுடைய உடம்புக்குள்ளையும் சாட்சியா அந்தராத்மாவா உரையிற பரமாத்மாவான என்ன அவங்க வெறுக்கிறாங்க, பழிக்கிறாங்க. மத்தவங்களை இழிவா பேசுறதும் அவங்களோட வளர்ச்சி மேல பொறாமப்படுறதும் கூட இறைவனை வெறுக்கிறதுக்கு சமம்னு பகவான் சொல்றார். அப்படிப்பட்டவங்களுக்கு கிடைக்க போற முடிவு என்ன தெரியுமா? 19வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ரொம்ப கம்பீரமா அதே சமயம் ஒரு எச்சரிக்கையா சொல்றார். தானஹம் த்விஷதः க்ரூரான் சம்சாரேஷு நராதமான். என்ன வெறுக்கிற, மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற அந்த கொடூரமான மனிதர்களில் மிக கடைசியான மனிதர்களை நான் இந்த பிறவி பெருங்கடல்ல மீண்டும் மீண்டும் ஆசுரீஷ் வேவ யோனிஷு, அசுர பிறவிகளிலேயே, அதாவது மிருகங்களாகவும் கொடூரமான குணம் படைத்த பிறவிகளாகவுமே தள்ளுறேன். 20வது ஸ்லோகத்துல பகவான் இதோட விளைவை இன்னும் ஆழமா விளக்குறார். ஆசுரீம் யோனி மாப்பண்ண மூடா ஜன்மணி ஜன்மணி. அர்ஜுனா, அப்படிப்பட்ட அசுர பிறவிகளை அடையிற அந்த மூடன் ஜன்மம் ஜன்மமாக பிறவிக்கு பின் பிறவியாக தங்களோட அறியாமையிலேயே மூழ்கி கிடக்கிறான். அவனால மாமப்ராப்யைவ, என்ன ஒருபோதும் அடையவே முடியாது. இறுதியா அவங்க ததோ யாந்தி அதமாம் கதிம், மனித நிலையை விட மிக கீழ்நிலையான அதளபாதாள நரக கதியை தான் அடைவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, கர்ம வினைங்கிறது ஏதோ வானத்துல இருந்து வர்ற தண்டனை கிடையாது. நாம விதைக்கிறது தான் நமக்கு முளைக்கும். வேப்பங்கொட்டைய நட்டுட்டு மாம்பழத்தை எதிர்பார்க்க முடியுமா? உன்னோட எண்ணங்கள் முழுக்க முழுக்க கோபமும் வஞ்சகமும் அடுத்தவனை அழிக்கணும்ன்ற மிருகத்தனமும் நிறைஞ்சிருந்தா உன்னோட அடுத்த பிறவியும் அதே குணங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு மிருக பிறவியா தான் அமைய முடியும். அதுதான் இயற்கையோட நீதி. கடவுள் இவ்வளவு கொடூரமா தண்டிக்கிறாருன்னு நாம கேட்கலாம். கடவுள் யாரையும் தண்டிக்கிறதில்ல. நாம செய்யற செயல்களுக்கான அதிர்வுகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி கொடுக்குது, அவ்வளவுதான். உன்னோட உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவை நீ மதிக்காதபோ, அடுத்தவன் உடம்புக்குள்ளேயும் அதே ஆன்மாதான் இருக்குன்றத நீ மறுக்கிறபோ, நீ ஒட்டுமொத்த மனிதநேயத்தையுமே கொன்னுடுற. இந்த அசுரத்தனத்தோட உச்சகட்ட வீழ்ச்சிதான் நரகம். ஆனா இந்த நரகத்துக்கு மனுஷன் போறதுக்கு வெளியில எங்கும் தேடி போக தேவையில்லை. மனிதனை உள்ளுக்குள்ளேயே அழிச்சு நரக குழிக்கு கூட்டிட்டு போறதுக்கு 3 முக்கியமான வாசல்கள் இருக்கு. அந்த 3 வாசல்கள் என்னென்ன, அது மனுஷனை எப்படி ஆட்டி படைக்குது, அதிலிருந்து நாம எப்படி தப்பிச்சு உன்னதமான நிலையை அடையிறது, அதை பத்தி கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகங்கள்ல மிக ஆழமான வாழ்வியல் தத்துவங்களை உடைக்கிறார். அதை பத்தி அடுத்ததா நாம இன்னும் அலசி பார்ப்போம். மனிதனை மெல்ல மெல்ல அரிச்சு தின்னு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கி கடைசியில அதளபாதாள நரகத்துல கொண்டு போய் தள்ளுற அந்த 3 பேராபத்தான வாசல்கள் என்னென்ன அப்படிங்கிறத கிருஷ்ணர் 21வது ஸ்லோகத்திலையும் 22வது ஸ்லோகத்திலையும் ரொம்பவும் ஆழமா உடைச்சு காட்டுறார். இந்த 9வது பகுதியில மனிதனை வீழ்த்துற அந்த மிக முக்கியமான 3 பலவீனங்கள் என்னென்ன, அதில் இருந்து தப்பிச்சு ஒரு மனுஷன் எப்படி தன்னைத்தானே சுய முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போக முடியுங்கிற வாழ்வியல் வழிகாட்டுதலை பத்தி பார்க்க போறோம்.
த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹா காமஹ் क्रोधस्तथा लोभस्तस्मातेतत्त्रयं त्यजेत् एतैर्विमुक्तः कौन्तेय तमोद्वारैस्त्रिभिरन्नरः आचरत् आत्मनः श्रेयस ततो याति परां गतिम्. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ரொம்ப அழுத்தமா ஒரு உண்மையை சொல்றார். கௌந்தேயா, ஒரு மனுஷனோட ஆன்மாவை முழுசா அழிக்கிறதுக்கு, அவனை நரகக்குழிக்குள்ள தள்ளுறதுக்கு 3 வாசல்கள் இருக்கு. த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனஹா. அந்த 3 விஷயங்கள் என்னென்ன தெரியுமா? முதலாவது காமா, 2வது குரோதா, 3வது லோபா. இந்த 3ம் தான் அந்த வாசல்கள். அதனால தஸ்மாதேத்தத்ரயம் த்யஜேத். ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில உருப்படணும்னா முதல்ல இந்த 3 விஷயங்களையும் வேரோட பிடுங்கி எறியணும், முழுசா கைவிடணும். கிருஷ்ணர் பட்டியலிடுற இந்த 3 வாசல்களையும் கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பார்ப்போம். முதலாவது காமம், அதாவது பேராசை, கட்டுக்கடங்காத இச்சை. தனக்கு தகுதியில்லாத பொருள் மேலேயோ இல்ல அடுத்தவங்களோட சொத்து சுகங்கள் மேலேயோ வர்ற அந்த அசுரத்தனமான ஆசை. இந்த ஆசைதான் அத்தனை தப்புகளுக்கும் முதல் புள்ளி. 2வது குரோதம், கோபம். தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காதப்போ இல்ல தான் சுயநலத்துக்கு ஒருத்த முட்டுக்கட்டையா நிக்கிறப்போ உள்ளுக்குள்ள இருந்து வெடிச்சு கிடம்புற அந்த ஆத்திரமும் வெறியும் தான் கோபம். 3வது லோபம், கஞ்சத்தனம், பற்று, பேராசை. தன்னிடம் இருக்கிற பொருள் எதுவுமே அழியக்கூடாது, அடுத்தவனுக்கு கிடைக்கக்கூடாது, உலகத்தில் இருக்கிற எல்லாமே தனக்குள்ளேயே தேங்கி கிடக்கணும்னு நினைக்கிற அந்த உலோபித்தனம். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 3 ஒன்னோடு ஒன்னு எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு புரியும். ஒரு மனுஷனுக்குள்ள முதல்ல பேராசை, காமம் பிறக்குது. அந்த ஆசைப்பட்ட பொருள் அவனுக்கு கிடைக்காதப்போ அவனுக்குள்ள பயங்கரமான கோபம், குரோதம் வருது. ஒருவேளை அவனுக்கு அந்த பொருள் கிடைச்சிட்டா அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நானே வச்சுக்கணுன்ற கஞ்சத்தனமும் பற்றும் வந்துடுது. இந்த 3 குணங்களும் மாறி மாறி ஒரு மனுஷனை ஆட்டி படைச்சு அவனோட புத்திய முழுசா மழுங்கடிச்சு அவனை ஒரு மிருகத்தை விட கேவலமான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்திடும். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழியையும் அதோட பலனையும் சொல்றார். ஏதைர் விமுக்தஹ் கௌந்தேய தமோத்வாரைஸ்த்ரிபிரன் நரகா. அர்ஜுனா, இருள் நிறைந்த இந்த 3 நரக வாசல்கள்ல இருந்து எப்போ ஒரு மனிதன் முழுசா விடுபடுறானோ அப்போ அவன் ஆச்சரத் ஆத்மனஹ் ஸ்ரேயஸ், தன் ஆன்மாவின் நன்மைக்காகவும் தன் சுய முன்னேற்றத்துக்காகவும் உழைக்க ஆரம்பிக்கிறான். அதோட இறுதி பயனா அவன் யாத்தி பராம் கதிம், மிக உன்னதமான ஆன்மீக பேரொழியான பரமபதத்தை அடைகிறான். இதை இன்னைக்கு நம்ம தினசரி வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா புரியும். நாம எப்பவெல்லாம் நிம்மதியை இழந்து தவிக்கிறோம், ஒன்னு நாம நினைச்ச ஏதோ ஒரு விஷயம் நடக்கலன்ற பேராசைனால, இல்ல நம்ம பேச்ச கேட்கலன்ற கோபத்தினால, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பொருள் கைவிட்டு போயிடுமோன்ற பயத்தினால மட்டும்தான். இந்த 3 பலவீனங்களையும் எப்ப நாம அடையாளம் கண்டு மனசை ஒருநிலைப்படுத்தி தியானத்தாலையும் ஞானத்தாலையும் கட்டுப்படுத்துறோமோ அப்பவே நமக்குள்ள இருக்கிற அசுரத்தனம் மறைஞ்சு தெய்வீகம் முளைக்க தொடங்கிடும். கிருஷ்ணர் இங்க காட்டுற தத்துவம் ரொம்ப யதார்த்தமானது. நரகம்ங்கிறது செத்ததுக்கு அப்புறம் போற இடம் மட்டும் கிடையாது. இந்த 3 குணங்களோட நீ வாழறப்போ உன்னோட அன்றாட வாழ்க்கையே ஒரு பெரிய நரகமா தான் இருக்கும். அதுல இருந்து தப்பிச்சு ஒரு உன்னதமான ஒழுக்கமான வாழ்க்கைய வாழணும்னா நாம எதை பிரமாணமா வச்சுக்கணும்? நம்முடைய இஷ்டப்படி வாழறது சுதந்திரமா, இல்ல சாஸ்திர நெறிமுறைகளை பின்பற்றி வாழறது தர்மமா? இந்த அத்தியாயத்தோட இறுதி பகுதியில சாஸ்திரங்களோட முக்கியத்துவத்தை பத்தியும் வாழ்க்கையோட இறுதி முடிவை பத்தியும் கிருஷ்ணர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். அதை பற்றி அடுத்ததா நாம இன்னும் உச்சகட்ட ஆன்மீக தாக்கத்தோட அலசி பார்ப்போம். வாழ்க்கையோட ஆகப்பெரிய ரகசியத்தை உடைச்சு இந்த மாபெரும் ஆன்மீக பயணத்தோட இறுதி புள்ளிக்கு நாம வந்துட்டோம். நரகத்தோட வாசல்களை பத்தி சொன்ன பகவான் கிருஷ்ணர் இந்த இறுதி பகுதியில ஸ்லோகம் 23லிருந்து 24ல ஒரு மனுஷன் தன் இஷ்டப்படி வாழ்றதுக்கும் ஒரு நெறிமுறையோட வாழ்றதுக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை ரொம்ப ஆணித்தரமா உடைச்சு காட்டுறார். இந்த அத்தியாயத்தோட முத்தாயப்பான முடிவு வாசிப்பவரோட அடிமனசுல ஒரு மாபெரும் உள்ளார்ந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. சாஸ்திரவிதிம் உத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதஹ ந ச சித்திம் அவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம் தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே கார்யாகாரிய வியவஸ்திதௌ ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ரொம்ப தீர்க்கமா சொல்றார். அர்ஜுனா, எவன் ஒருத்தன்
சாஸ்திர விதிம் உத்ஸ்ருஜ்ய, அதாவது நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் காட்டிய அந்த அறநெறிகளையும் சாஸ்திர விதிகளையும் புறக்கணிச்சிட்டு வர்த்ததே காமகாரதா, தன்னிஷ்டப்படி தன் மனசு போன போக்குல பேராசையினால வாழ்றானோ அவன் வாழ்க்கையில நச சித்திம் அவாப்னோதி, எந்த ஒரு உன்னதமான வெற்றியையும் அடையமாட்டான். ந சுகம், அவனுக்கு உண்மையான மன அமைதியோ சந்தோஷமோ கிடைக்காது. எல்லாவற்றிற்கும் மேலாக ந பராம்கத்திம், அவன் ஆன்மீகத்தோட அந்த உயர்ந்த நிலைய ஒருபோதும் அடையவே முடியாது. ஏன் பகவான் சாஸ்திரங்களை இவ்வளவு தூரம் வலியுறுத்துறார்? 24வது ஸ்லோகத்துல அதுக்கான விடைய சொல்றார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகாரிய வியவஸ்திதௌ. அதனால நீ எந்த ஒரு காரியத்தை செய்யறப்போவும் எதை செய்ய வேண்டும் காரியம், எதை செய்யக்கூடாது அகாரியம் அப்படின்னு தீர்மானிக்கிறதுக்கு உனக்கு சாஸ்திரம்தான் ஆகச்சிறந்த பிரமாணம், வழிகாட்டி. ஞாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்க தர்ம நெறிமுறைகளை நல்லா மனசுல புரிஞ்சுக்கிட்டு அதன்படியே உன்னுடைய கடமைகளை நீ இந்த உலகத்துல செய்யணும்னு கிருஷ்ணர் தன் போதனையை முடிக்கிறார். இப்போ இந்த சாஸ்திரம்ங்கிற வார்த்தையை நாம ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ள சுருக்கி பார்க்கக்கூடாது. சாஸ்திரம்னா ஏதோ சில சடங்குகள் மட்டும் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தோட ஒழுங்குமுறை, யூனிவர்சல் லா. ஒரு மனுஷன் தாம் வாழ்க்கையை எப்படி வாழணுன்றதுக்கான ஒழுக்க நெறி. இன்னைக்கு நவீன உலகத்துல பல பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன், எனக்கு யாரும் கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது, அதுதான் சுதந்திரம்னு நினைக்கிறாங்க. ஆனா ரோட்ல போறப்போ சிக்னலை மதிக்காம ஏன் இஷ்டப்படி போவேன்னு சொன்னா விபத்து தான் நடக்கும். ஆத்துல தண்ணி கரையை தாண்டி ஏன் இஷ்டப்படி ஓடுவேன்னு சொன்னா ஊரே அழியும். கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கைங்கிறது திசை தெரியாம ஓடுற ஒரு காட்டுக்குதிரை மாதிரி. அது உங்களை ஏதோ ஒரு பள்ளத்துல தான் கொண்டு போய் தள்ளும். தர்மம்ங்கிற கடிவாளத்தை வச்சு நம்முடைய மனசை நாம கட்டுப்படுத்த கத்துக்கணும். அதுக்குத்தான் மகான்களும் ஞானிகளும் தங்களோட வாழ்க்கை அனுபவங்கள் மூலமா நமக்கு சில அறநெறிகளை வகுத்து கொடுத்திருக்காங்க. இந்த 16வது அத்தியாயம் முழுவதையும் நாம உற்று நோக்கினா ஒரு மாபெரும் உண்மை புரியும். நமக்குள்ள தெய்வீக குணமும் இருக்கு, அசுர குணமும் இருக்கு. நாம எதை வளர்க்கிறோம், எதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்புறோங்கிறதுல தான் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. உனக்குள்ள இருக்கிற அந்த பயம், பொய், கோபம், தற்பெருமை, பேராசைங்கிற அசுர அஸ்திரங்களை இன்னைக்கூட தூக்கி எறிஞ்சிட்டு அச்சமின்மை, மனத்தூய்மை, நேர்மை, கருணை, தியாகம்ங்கிற தெய்வீக ஒளிய உனக்குள்ள ஏத்து. நீ வெளியில யாரையும் தேடி போக தேவையில்லை. உனக்குள்ள இருக்கிற அந்த அசுரத்தனத்தை நீ எப்போ வெல்றியோ அப்பவே நீ புனிதனா மாறிடுற. இந்த நிமிஷமே, இந்த நொடியே உன்னோட அடிமனசுல ஒரு சபதத்தை எடு. நான் தர்மத்தின் வழியில நடப்பேன், என் மனசு போன போக்குல அழிய மாட்டேன், உனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை நான் உணர்வேன் என்ற அந்த ஒரு மாபெரும் விழிப்புணர்வு உனக்குள்ள வரட்டும். அந்த பேரொளி உன்னோட வாழ்க்கையை மாத்தட்டும்.